வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு மார்ச் 1ஆம் தேதி திராவிட எழுச்சி நாயகர் தமிழ்நாடு முதலமைச்சர் தளபதி அவர்களினுடைய 70வது பிறந்த தினம். தன்னுடைய 70வது வயதில் கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட ஒரு நீண்ட நெடிய அரசியல் பயணத்தின் மாபெரும் சாதனை நாயகனாக, சரித்திர நாயகனாக இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நம் முன்னால் உயர்ந்து நிற்கிறார். இன்னும் சொல்லப்போனால் திராவிடத்தினுடைய லட்சிய பாதையின் ஒரு மாபெரும் ஆசானாக, வழிகாட்டியாக, திராவிட இயக்கத்தினுடைய லட்சியங்களை இன்றும் முன்னெடுத்து செல்லும் மாபெரும் தலைவனாக நம் முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்க்கை பயணத்தினுடைய சாதனைகளும் சரித்திரங்களும் ஒவ்வொரு அரசியல் பயில விரும்புகிறவர்களுக்கும் ஒரு பாடம், அரசியலை கற்க விரும்புகிறவர்களுக்கு ஒரு பாடம். அரசியலில் பொறுமையும் உழைப்பும் தியாகமும் எவ்வளவு தூரம் ஒருவருக்கு அவசியம் என்பதை உணர்த்துவதுதான் இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த 50 ஆண்டு கால அரசியல் பயணம், 70 ஆண்டு கால அவருடைய வாழ்க்கை பயணம் நமக்கு காட்டக்கூடிய ஒன்றாக நான் பார்க்கிறேன். மிகச்சிறும் வயதில் அவர் ஒரு இளைஞராக அவர் அரசியல் இயக்கங்களோடு தன்னை, முக்கியமாக திராவிட இயக்க லட்சியங்களோடு தன்னை பிணைத்து கொண்டவர். ஒரு முதலமைச்சரனுடைய மகன் என்பதை தாண்டி அவர் தன்னைத்தானே தன்னுடைய உழைப்பினால் நிரூபித்தவர், தன்னுடைய உழைப்பினால் தன்னை உருவாக்கி கொண்டவர். அதனால் ஒரு முதலமைச்சருடைய மகன், கலைஞருடைய மகன் என்பதற்காக அவர் எந்த விதமான அட்வான்டேஜ் அல்லது எந்த தனிச்சிறப்பையும் சலுகையையும் அவர் பெற்றுக்கொள்ளவில்லை. அவர் நிறைய ஆரம்ப கட்டத்தில் ஒரு மிகப்பெரிய இயக்கத்தின் தலைவராக தன்னுடைய தந்தை இருந்தபோதும் கூட அவர் அங்கு முரசொலி அலுவலகத்தில் அவர் பணிபுரிந்திருக்கிறார். ஒரு ஊழியராக, ஒரு செய்தியாளராக அவர் பணிபுரிந்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் அவர் கல்லூரி நாட்களில் அவர் சைக்கிளில் சென்ற அந்த நினைவுகளை எல்லாம் கூட அவர் சமீபத்தில் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் தெரு தெருவாக ஊர் ஊராக நாடகங்கள் போடுவது, திராவிட இயக்க கொள்கைகளை முன்னிறுத்துவது, அவர் கலைகளின்பால் மிக இளம் வயதிலேயே மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அதோடு மட்டுமல்லாமல் இளைஞரணியை அவர் ஒரு முடி திருத்தகத்தில் தொடங்கினார் என்பது நமக்கு நன்றாக தெரியும். தமிழர்களை தலைநிமிரச் செய்யக்கூடிய ஒரு இயக்கத்தினுடைய முதுகெலும்பாக இருந்த அந்த இளைஞரணியினுடைய துவக்கப்பள்ளி ஒரு முடி திருத்தகத்தில் தான் துவங்கப்பட்டது என்பதை நாம் இன்றைக்கு வரலாறாக பார்க்கிறோம். அவர் அந்த இளைஞரணியை அவர் கட்டி எழுப்புவதற்காக அவர் செய்த மிகப்பெரிய பணிகள் என்பது இன்றைக்கு அதை ஒரு மாபெரும் ஒரு வலிமை மிக்க ஒரு அணியாக திராவிட முன்னேற்றக் கழகத்தில் மாற்றியிருக்கிறது என்பதை நாம் பார்க்கிறோம். மிக இளம் வயதில், அதாவது திருமணமான சில மாதங்களில் அவர் எமர்ஜென்சியில் அந்த நெருக்கடி நிலை காலத்தின் போது கைது செய்யப்பட்டு சிறைக்கு சென்று சொல்லனாத கொடுமைகளை அனுபவித்து அவர் வெளியே வந்தார். அதாவது அவருடைய அரசியல் வாழ்க்கையே நெருப்பிலிட்டு புடம் போட்ட ஒரு வாழ்க்கையாகத்தான் துவங்கியது. அதற்கு பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் மிகப்பெரிய உச்சங்களை அது அரசியலில் பெற்றது, மிகப்பெரிய நெருக்கடிகளை சந்தித்தது. ஆனால் அதிகாரத்தின் போது அதன் காரணமாக மமதையடையாத, அதே சமயத்தில் வீழ்ச்சிகள் வந்தபோது மனம் தளராத ஒரு மாபெரும் தலைவராக அவர் மிக இளம் வயதிலிருந்தே இருந்து வந்திருக்கிறார் என்பதைத்தான் நாம் திரும்பி பார்க்கிற போது நம்மால் உணர முடிகிறது. அவர் தொடர்ந்து தனக்கு அளிக்கப்பட்ட எல்லா பொறுப்புகளையுமே செவ்வனே செய்தார். அதற்கு தன்னுடைய உழைப்பை மிக முழுமையாக அளித்தார். அதிலும் அவர் முக்கியமாக கட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, ஆட்சி பொறுப்பாக இருந்தாலும் சரி, அதை நேரிய வழியில் கொண்டு செலுத்துவதற்கான முழு மனதுடன் அவர் செயல்பட்டார் என்பதைத்தான் அவருடைய இந்த அரசியல் வாழ்க்கை நமக்கு தொடர்ந்து காட்டுகிறது. முக்கியமாக அவர் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, அல்லது அவர் ஒரு சென்னை மாநகர ஒரு தந்தையாக, மேயராக அவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட போதும் சரி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயராக, நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மேயராக அவர் இருந்தார். அவர்தான் மக்களால் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் மேயர் என்கிற ஒரு அந்தஸ்தையும் கூட பெற்றார். அதற்கு பிறகு உள்ளூராட்சித்துறை அமைச்சராக, துணை முதலமைச்சராக, கட்சியை பொறுத்த வரைக்கும் பல்வேறு பொறுப்புகளை அவர் அதில் வகித்து இளைஞரணி செயலாளராக,
பொருளாளராக, அதேபோல் இன்னும் பல பொறுப்புகளை அவர் அங்கு வகித்து இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக, திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசினுடைய ஒரு முதல்வராக இன்றைக்கு அவர் வீற்றிருக்கக்கூடிய இந்த 20 மாத காலகட்டத்தில் அவர் ஆற்றியிருக்கக்கூடிய சாதனைகளை தமிழ்நாடு அல்ல, ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டுகிறது. கொரோனா நெருக்கடியை இந்த அரசு எப்படி எதிர்கொண்டது, மழை பேரிடரை எப்படி எதிர்கொண்டது என்பது பிற மாநிலங்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக, ஒரு மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்தது. அதே போல் தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் முழுமையான கமிட்மெண்ட்டோடு இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னொரு புறம் பார்த்தீர்கள் என்றால், மாநில சுயாட்சியை மீட்பதில் மதவாத அரசினுடைய தீய நோக்கங்களை, ஒன்றிய அரசில் இருக்கக்கூடிய அந்த மதவாத நோக்கங்களை எதிர்ப்பதில் சமரசமற்ற ஒரு போராட்டத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நடத்தி கொண்டிருக்கிறார். முக்கியமாக கவர்னருடைய அத்துமீறல்கள், தமிழ்நாட்டிற்கு இழைக்கப்படுகிற அநீதிகள், பாரபட்சங்கள் எல்லாவற்றையும் பற்றி ஒரு மாநிலத்தினுடைய உரிமைகளுக்காக எப்போதும் கேட்கிற முதல் குரலாக இன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சருடைய குரல் இருக்கிறது என்று சொன்னால், அவருடைய முன்னோடிகள் அவருக்கு போட்டு தந்த அந்த பாதை, அதாவது நீதி கட்சி காலத்திலிருந்து தொடங்கி பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் அவருக்கு எந்த பாதையை காட்டினார்களோ அந்த பாதையில் அவர் கிஞ்சித்தும் பிறளாமல் மாநில சுயாட்சி, சமூக நீதி, தமிழ் உணர்வு என்கிற அந்த அடிப்படையில் அவர் ஒரு முழுமையான ஒரு தலைவராக இன்றைக்கு மலர்ந்திருக்கிறார். அது மட்டுமல்ல, தமிழ்நாட்டிற்கான விடிவெள்ளியாக மட்டுமல்ல, ஒன்றியத்தில் ஆளக்கூடிய அரசிற்கான ஒரு மாற்றாக அவர் இன்றைக்கு திகழ்கிறார் என்று சொன்னால், அன்றைய அதற்கான ஒரு அணியை கட்டுவதில் ஒரு முதன்மையான தலைவராக அவர் திகழ்கிறார் என்று சொன்னால், அவருடைய இந்த நீண்ட நெடிய அரசியல் வாழ்க்கை என்பது இந்த வயதில் உச்சம் பெற்றிருக்கிறது என்று சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டு அளவிலும் சரி, தேசிய அளவிலும் சரி, அந்த உச்சம் என்பது தமிழ்நாட்டிற்கான ஒரு மிகப்பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வந்திருக்கிறது. இந்தியாவிற்கும் 2024 கொண்டு வரும் என்பதுதான் அனைவருடைய நம்பிக்கை. தலைவரினுடைய புகழ் ஓங்குக, அதே சமயத்தில் தலைவரினுடைய கொள்கைகளை நாம் பின்பற்றி அந்த லட்சியங்கள் நிறைவேற பாடுபடுவோம் என்பதுதான் இந்த 70வது பிறந்த நாளில் திராவிட முன்னேற்றக் கழக தலைவருக்கு நாம் அளிக்கக்கூடிய ஒரு சிறந்த பிறந்தநாள் பரிசாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவருக்கு நெஞ்சார்ந்த இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய காலை வணக்கம் நேயர்களே. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜிங்கிற தொகுப்பில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அட்வான்ஸ்மெண்ட் அப்படிங்கிற பிரிவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற தலைப்பு சைபர் கிரைம் அண்ட் சைபர் செக்யூரிட்டி, சைபர் குற்றங்களும் சைபர் பாதுகாப்புகளும். இப்போது டைப்ஸ் ஆஃப் க்ரைம்ஸ் என்னென்ன இருக்குது, இன்டர்நேஷ்னல் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இந்தியன் லெவலில் எப்படி அட்டாக் ஆகுது, இப்போ அதை எப்படி அவாய்ட் பண்ணலாம், என்னென்ன அவேர்னஸ் கோர்சஸ்லாம் பண்ணலாம், அதில் எல்லாமே இப்போ நம்ம இந்த பிரிவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போது இன்டர்நெட் தான் எல்லாத்துக்குமே மூல காரணம். இன்டர்நெட்டில் நம்ம நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் பண்ணலாம். பட் அட் த சேம் டைம் நெகட்டிவாகவும் நிறைய ஹேக்கர்ஸ் வந்து இன்டர்நெட் யூஸ் பண்ணி நெகட்டிவ் சைட் பண்ணுறாங்க. அது எந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பர்சன் எகெயின்ஸ்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் பர்சன், சைபர் கிரைம்ஸ் எகெயின்ஸ்ட் கவர்மெண்ட், சைபர் கிரைம் எகெயின்ஸ்ட் இண்டஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய பிரிவுகள் இருக்குது. இப்போ இந்த டைப்ஸ் ஆஃப் கிரைம்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஹேக்கிங் வந்து இன்னொருத்தர் ப்ரோக்ராமை எடுத்து இன்னொருத்தரோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே எடுத்து நம்ம ஹேக் பண்ணி அதை வேறு இடத்துல லீக் பண்ணுறது, அதான் ஃபஸ்ட்டு ஹேக்கிங். செகண்ட் பார்த்திங்கன்னா இட்ஸ் அ கிராக்கர்ஸ் வந்து ஒரு இதில் போட்டு ஃபிசிக்கலாக ஒரு செகண்டரி ஸ்டோரேஜோ, ஒரு ஸ்டோரேஜ் டிவைஸோ, ஒரு ஹார்ட் டிஸ்கோ, ஒரு யூஎஸ்பியோ டேமேஜ் பண்ணுறது கிராக்கர்ஸ். அதே மாதிரி ஸ்கிரிப்ட் கில் ப்ரோக்ராமை வந்து நமக்கு ஒரு ஏதாவது ரேண்டம் நம்பர் ஜென்ரேஷன் பண்ணி அந்த ப்ரோக்ராம் ஒர்க் அவுட் பண்ணாமல் விடுறது. அன்எத்திக்கல் எம்ப்ளாயி, ஒரு கம்பெனிலேருந்து நமக்கு பிடிக்கல இன்னொரு கம்பெனிக்கு போகிறோம் அப்படின்னா இந்த கம்பெனியில் உள்ள இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் எடுத்து லீக் பண்ணுறது. சைபர் டெரரிஸ்ட்டு, இது வந்து எக்ஸ்ட்ரீம் லெவல். நம்மளோட சைபர் டெரரிஸ்ட்னால் போய் கவர்மெண்ட்டுக்கே ஒரு அலர்ட் கொடுக்குறது, இது பண்ணலைன்னா நாங்கள் இந்த பயங்கரவாதம் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு தீவிரவாத தாக்கல் பண்ணுறது. அது மாதிரி கார்ப்பரேட் ஸ்பை, அதாவது ப்ரைவசி அண்ட் கான்ஃபிடென்ஷியாலிட்டி, எல்லா கம்பெனியோட லீக் இன்ஃபர்மேஷன்ஸ் எடுத்து அனதர் கம்பெனிக்கு லீக் பண்ணுறது. ஸோ இதோட ட்ராக்கிங் பண்ணுறது, இதெல்லாம் டைப்ஸ் ஆஃப் க்ரைம். இது வந்து இன்டர்நேஷனல் லெவலில் எந்த அளவுக்கு அட்டாக் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தா, இப்போ லாஸ் ஏஞ்சல்ஸ்லாம் ஒரு டிராஃபிக் சிஸ்டத்தையே கொலாப்ஸ் பண்ணார் ஒருத்தர்.
அது ரொம்ப 10 லைன் 8 லைன் இருந்தால் கூட ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் டைவர்ட் பண்ண மாட்டாங்க. பட் என்டையர் டிஸ்டம் கொலாப்ஸ் பண்ணி 4 நாள் ஆச்சு அதோட ரெக்கவர் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு. இதே இது ஆஸ்திரேலியன் அட்டாக் வந்து 250 டன்னு ஒரு வேஸ்டேஜை வந்து ஒரு ரிவரில் கலக்க வச்சாங்க. அது என்ன ரீசன் கேட்டால் வெரி சில்லி ரீசன். அவரோட அப்பாயின்மெண்ட், அதாவது எங்கெங்கே கம்பெனிக்கு போகிறாரோ அதெல்லாம் வந்து எங்கேயுமே ரிஜெக்ட் ஆகிருக்காரு. அதனால் ஒரு வெக்ஸ் ஆகி இப்படி பண்ணார். இதே இது நார்த் கொரியா சோனி என்டர்டைன்மெண்ட் கம்ப்ளீட் சேனலை ஹைஜாக் பண்ணிவிட்டு அன்ரிலீஸ்டு மூவிலாம் வந்து அதில் போட்டாங்க. சைனீஸ் அட்டாக் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூஎஸில் உள்ள அது கம்ப்ளீட்டாக அது இதெல்லாம் இருக்குது, டேட்டா பேஸ் இருக்குது, அதோட வெதர் ஃபோர்காஸ்டிங் இருக்குது, எல்லாமே கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அதை மாற்றினாங்க. இப்போ இது காரில் வந்து யூஎஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா கார் இருக்குது, காரில் வந்து சிப் யூஸ் பண்ணுறாங்க. சிப்பு வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அந்த பாசிட்டிவாக பண்ணுறதுக்கு வந்து அதே சிப்பை ஒரு இன்னொரு ஹேக்கர் கையில் கிடச்சாங்கன்னா இப்போ நம்மளோட பிரேக்கு, நம்மளோட ஆக்சிலேட்டரு, ஸ்பீடு எல்லாம் கம்ப்ளீட்டாக வந்து அவரோட ஹேக்கர் கையில் போச்சுன்னா ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு அந்த மாதிரிலாம் பண்ணாங்க. போர்லாண்டில் வந்து ஏரோப்ளைன் ஹேக்கிங் கம்ப்ளீட்டாக எடுத்து ஏதோ ஒரு அடுத்த சிக்னல் கிடைக்காதுன்னா ஒரு இடத்துல இறக்கி விட்டாங்க. ராயல் பேங்க் ஆஃப் ஸ்காட்லாண்டில் வந்து ஒரு நம்பர் 1 பேங்க்கு, அதுலேயே பார்த்தீங்கன்னா 12 hours அந்த ஏடிஎம்மில் அட்டாக் எதுவும் ஒர்க் பண்ணாமல் விடுறாங்க. அது மாதிரி எம்பிஏ அப்ளிகேஷன் ட்ராக்கிங் ஒரு இது பண்ணி ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிலேயே வந்து நிறைய பேர் அதனால் ரிஜெக்ட் பண்ணாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியா லெவலில் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு பெரிய அளவு தாக்கம் கிடையாது. பட் பர்சன்ஸ் வைஸ் இப்போ ஒரு பர்சன் வந்து ஒரு சைபர் ப்ரொஃபைலிங் எல்லாமே போட்டுறாங்க. அதனால் அதுலேருந்து ஒரு பர்சன் மேலே பிடிக்கல, இல்லைன்னா ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துகிட்ருக்கு இந்தியாவில். இப்போ 25 கோடி மக்கள் வந்து இந்தியாவில் வந்து கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து 4.20 கோடி மக்கள் வந்து சைபர் கிரைம்னால் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதாவது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 5ல் ஒரு பகுதி வந்து ஆட்டோமேட்டிக்காக அதில் அஃபெக்ட் ஆகிறாங்க. பட் இன்னொரு புள்ளியில் என்ன சொல்லுதுன்னா 72,000 கம்ப்ளைண்ட்ஸ் வந்து 2004லேருந்து 2014 வரை 10 வருஷத்துக்கு கம்ப்ளைண்ட் புக் ஆகிருக்கு. அதனால் இப்போ ஆவரேஜாக பார்த்திங்கன்னா 6,000 கம்ப்ளைண்ட் ஒரு வருஷத்துக்கு. பட் இன்னொரு சர்வே என்ன சொல்லுதுன்னா 14,000 கம்ப்ளைண்ட் வந்து ஒரு மாதத்துலேயே நடக்குது. ஸோ 14,000 கம்ப்ளைண்ட் ஒரு மாதத்தில் நடக்கும்போது 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது. அந்த நேரத்தில் 6,000 கம்ப்ளைண்ட் தான் நம்ம புக் பண்ணுறோம். ஸோ இதுக்கு என்னென்னா அவேர்னஸ் தேவை. ஸோ அது அவேர்னஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்லாம் ஈஸியாக புக் பண்ணிடுவோம். ஸோ நம்ம எஜுகேஷன் சிஸ்டமே முதல்ல கொஞ்சம் நிறைய மாற்றணும். இப்போ ஒரு சின்ன ஒரு கோர்சஸ் இருக்குன்னா ஒரு 100 நாள் ஒரு கோர்ஸ் பண்ணி அந்த ஹேக்கிங் கோர்ஸ் நடத்துவோம். பட் இதே இது யூஎஸ்லேயோ யூகேலேயோ பார்த்தீங்கன்னா 2 years நடத்துவாங்க. ஸோ என்ன கொஸ்டின் என்ன ஆன்சர் அது மட்டும் தான் இங்கே பண்ணுறோம், ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ண மாட்டோம். அதனால் மாற்றணும். சர்டிஃபைட் எத்திக்கல் ஹேக்கிங் அந்த மாதிரி கோர்சஸ்லாம் இருக்குது. இப்போ ஹேக்கர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட விட அவங்க நிறைய நாலேஜபிளாக இருப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் எழுதுகிறோம், அதை வந்து நம்மளோட அந்த ஐடியாவை ஹேக் பண்ணி அது எப்படி ஒர்க் பண்ணாமல் இருக்கிறது அப்படிங்கிறத திங்க் பண்ணும்போது நம்ம இந்த மாதிரி கோர்சஸ்லாம் நிறைய பண்ணால் தான் அதோட லூப் ஹோல்ஸ்லாம் நமக்கு தெரியும். இப்போ பெங்களூரில் பார்த்தீங்கன்னா சைபர் கிரைம் ஃபஸ்ட்டு சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது. இப்போ மகளிர் காவல் நிலையம் இருக்கிற மாதிரி சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு 4-5 இடத்துல தான் சைபர் கிரைம் போலீஸ் ஸ்டேஷன்ஸ் தனியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரிலாம் அதிகமாக கொண்டு வரணும். இப்போது விமன் வந்து நமக்கு நிறைய ஹராஸ்மெண்ட்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ஸு அந்த மாதிரி நிறைய குற்றங்கள் வந்து சைபர் குற்றங்கள் வந்து விமனுக்கு பெண்களுக்கு எதிர்மாக தான் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போ அந்த இது வந்து சமூகத்தை நம்ம குற்றம் சொன்னாலுமே நம்ம பெண்களும் அதுக்கு, இப்போ நம்ம மக்களும் அதுக்கு ஒரு காரணம் தான். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ ஃபேஸ்புக் ப்ரொஃபைல் இருக்குது, அதில் ஒரு டேட் ஆஃப் பர்த்து, நம்ம நேமு, நம்மளோட பேரண்ட்ஸ் நேமு, நம்மளோட பிரதர்ஸ் நேமு, சிஸ்டர்ஸ் நேமு, நம்ம எங்கே படித்தோம், யூஜி எங்கே பண்ணோம், பிஜி எங்கே பண்ணோம், எங்கே ஃபஸ்ட்டு எம்ப்ளாய்மெண்ட் பண்ணோம், நேற்று எங்கே போனோம், இன்றைக்கி எங்கே போனோம், நாளைக்கு எங்கே, இது எல்லா டீட்டெயில்ஸ் இருக்கும்போது ஒரு ஹேக்கர்ஸ் வரும்போது அவங்களுக்கு பெரிய பெரிய ரிசர்ச்லாம் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. ஆட்டோமேட்டிக்காகவே அவங்க ஈஸியாக அதில் வந்து ஒரு போனாங்களே நம்மளோட டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக இது பண்ணி ஹேக் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து உமன்ஸ் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இப்போ நிறைய கம்ப்ளைண்ட்ஸ், இப்போ முதல்ல சொன்ன மாதிரி 6,000 கம்ப்ளைண்ட் தான் அங்கே வந்திருக்கு, ஆனால் 1,80,000 கம்ப்ளைண்ட் இருக்குது 1 இயருக்கு. அப்படிங்கும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து கம்ப்ளைண்ட் நிறைய கொடுக்கணும். கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். இப்போ கேர்ள்ஸ்னால ஃபஸ்ட்டு போகாமல் இருக்கலாம். பேரண்ட்ஸ் போய் ஃபஸ்ட்டு அதை ஃபோட்டோ எடுத்து பண்ணலாம். அந்த ஃபோட்டோ எடுத்து பண்ணும்போது கொடுத்துட்டு திரும்ப எப்போ தேவைப்படுதோ அப்போ போய் நீங்கள் அது பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம எப்படிலாம் அவாய்ட் பண்ணலாம் சைபர் செக்யூரிட்டி யூஸ் பண்ணி அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யூஎஸ்பி இருக்குது, நம்ம சிடி இருக்குது நிறையா. இப்போ யூஎஸ்பிலாம் பார்த்திங்கன்னா ஒரு 64 கிலோபைட் 120 கிலோபைட் சின்ன அதெல்லாம் எடுத்து எல்லா இன்ஃபர்மேஷன் எடுத்து நம்ம லாக்கர்லேயே போட்டு வைக்கலாம் அந்த யூஎஸ்பியை. அது மாதிரி நமக்கு வந்து கிரெடிட் கார்டு வந்து நமக்கு ஒரு சிவிவி நம்பர்னு கேட்பாங்க, அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணிடணும். அன்னெசரி. இப்போ ஒரு 4 பேர் இருக்கோம், 5,000 பேர் நம்ம ஹாய் சொல்ல மாட்டோம். பட் நம்ம ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் வந்து எல்லாருக்குமே நம்ம இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டு இருக்கோம், அதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணலாம்.
இப்போ அதே மாதிரி பாஸ்வேர்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பாஸ்வேர்டு தான். பாஸ்வேர்ட் செக்கிங் வந்து நம்ம இப்போ ஜெயபால் ராஜா என்னோட பேர், இப்போ ஒவ்வொன்றுக்கும் இப்போ ஜேங்கிற இடத்துல நம்ம ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க்கு, இப்போ ஈங்கிற இடத்துல எக்ஸ்க்ளமேட் மார்க்கு, அது மாதிரி ஒய்ங்கிறது கொஷின் மார்க், இதை கொஷின் மார்க் கொடுக்கலாம். அது மாதிரி ஆர்ஏ அப்படியே வைக்கலாம். ஸோ ஒரு டாலர் போடலாம். ஸோ இதெல்லாம் காம்பினேஷன்ஸ் பண்ணி பார்த்தா உங்களுக்கு பாஸ்வேர்ட் செக்கிங்கிறது யாருமே ஈஸியாக டேஸ்ட் அவுட் பண்ண முடியாது. அது மாதிரி நம்ம ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லிட்டு இன்றைக்கி பாஸ்வேர்ட் சொல்லியிருப்போம். பட் நாலு பேர் அதே ஃப்ரெண்டு வந்து நமக்கு இதாகலாம். அப்போ நம்ம பாஸ்வேர்டு மாற்றலாம். பட் என்னென்னா அவன் எனிமி ஆனால் கூட வந்து நமக்கு வந்து பாஸ்வேர்டு வந்து எப்படி நம்ம வைப்போம் அப்படிங்கிற ஐடியா வந்து அவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நமக்கு எல்லாமே பாஸ்வேர்டு செக்கிங்கில் இருந்து கிரெடிட் கார்டில் இருந்து நம்மளோட செக்யூரபிள் லைஃப் நமக்கு நல்லா போகிறதுக்கு நம்ம பாசிட்டிவாக இன்டர்நெட்டை ஒர்க் பண்ணோம்னா நிறைய பாசிட்டிவ் லைஃப்பில் நமக்கு அச்சீவ் பண்ணலாம். இதுதான் வந்து நம்ம சைபர் செக்யூரிட்டி அண்ட் சைபர் கிரைமோட சாராம்சம். அடுத்த வாரம் இதே மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பிக்கில் நம்ம அடுத்த வாரம் பார்க்கலாம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். 1953 ஆண்டு மார்ச் மாதம் முதல் வாரத்தில் சென்னை கடற்கரையில் மாபெரும் பொதுக்கூட்டம் ஒன்று நடைபெற்றது. அந்த பொதுக்கூட்டம் மகிழ்ச்சிக்கானது அல்ல. சோவியத் நாட்டின் அதிபராக இருந்து இறந்து போன ஜோசப் ஸ்டாலினுக்கான நினைவேந்தல் கூட்டமாக அது நடைபெற்று கொண்டிருந்தது. லெனினுக்கு பிறகு சோவியத் என்ன ஆகும் என்று பலரும் உலகம் முழுவதும் கேள்விகளோடு நின்ற நேரத்தில் அவர் விட்டு சென்ற அதனை மிக சரியாக கட்டி காத்த பெருமையோடு ஜோசப் ஸ்டாலின் சோவியத்தினுடைய அதிபராக இருந்தார். ஸ்டாலினுக்கு பிறகுதான் அங்கே பல குழப்பங்கள் நேர்ந்தன, நாம் அறிவோம். அந்த ஸ்டாலின் மறைந்து போன அந்த நிகழ்வுக்கான நினைவேந்தலாகத்தான் சென்னையிலும் ஒரு பெரும் கூட்டம், அனைத்து கட்சி தலைவர்களும் கலந்து கொள்ளுகிற கூட்டம் நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் திமுக கழகத்தின் சார்பில் மறைந்த நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள் கலந்து கொண்டார். கூட்டத்தில் பேசுகிற போதுதான் அவர் ஒரு செய்தியை அறிவிக்கிறார். 4 நாட்களுக்கு முன்னால், அதாவது மார்ச் மாதம் 1 தேதி அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கிறது. அந்த குழந்தைக்கு அவர் என்ன பெயர் வைக்கலாம் என்று எண்ணியிருந்தார் என்றால் ஐயா துரை என்று பெயர் வைக்கலாம் என்று முடிவு செய்திருந்தார். ஐயா என்பது பெரியாரையும், துரை என்பது அண்ணாதுரை என்கிற அண்ணா அவர்களினுடைய பெயரின் இறுதி பகுதியையும் குறிக்கும். பெரியார் அண்ணா இருவரின் பெயரையும் சேர்த்து ஐயாதுரை என்று பெயர் வைக்கலாம் என்று கருதியிருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த மாபெரும் கூட்டத்தில் என் பிள்ளைக்கு பெயர் சூட்டுகிறேன், ஸ்டாலின் என்று பெயர் சூட்டுகிறேன் என்று கலைஞர் அந்த கடற்கரை கூட்டத்திலே அறிவித்தார். அவ்வளவு பெரிய மாபெரும் மக்கள் திரண்டிருந்த கூட்டத்தில் அறிவித்ததாலோ என்னவோ இன்றைக்கு வரைக்கும் அவர் அப்படி மக்கள் வெள்ளத்திலேயே வாழ்கிற ஒரு தலைவராக இருக்கிறார். எனவே நம்முடைய கழகத்தின் தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக இருக்கிற தளபதி ஸ்டாலின் அவர்களினுடைய பெயர் வைக்கிற விழாவே இப்படி வரலாற்றில் வேறு எங்கும் நிகழ்ந்திராத வண்ணம் தற்செயலாக நடைபெற்றது. அந்த பெயருக்கு ஏற்ப இன்றைக்கும் தலைவர் கலைஞர் அவர்கள் விட்டு சென்றிருக்கிற தமிழ்நாட்டை கட்டி காப்பாற்றுகிறவராக தளபதி வந்திருக்கிறார். எப்படி லெனினுக்கு பின்னால் ஒரு ஸ்டாலின் அங்கே வந்தாரோ அதை போல கலைஞருக்கு பின்னால் இன்றைக்கு இவர் வந்திருக்கிறார். கலைஞர் இடத்தை யாரால் நிரப்ப முடியும் என்று கருதியவர்கள் பலர் உண்டு. கட்சிக்கு வெளியில் அல்ல, கட்சிக்குள்ளேயே கூட கலைஞரினுடைய இடத்துக்கு யாரும் வந்துவிட முடியாது. கட்சிக்கு தலைவர் கிடைக்கலாம், ஆனால் இன்னொரு கலைஞர் கிடைப்பது என்பது அத்தனை எளிதன்று என்கிற எண்ணம்தான் எல்லோருக்கும் இருந்தது. அதனை திமுக கழகத்தின் தலைவராக பொறுப்பேற்ற நாளில் தளபதியே வெளிப்படுத்தினார். எனக்கு கலைஞரை போல் பேச வராது, கலைஞரை போல் எழுத தெரியாது, ஆனாலும் கலைஞரை போல் உழைக்க முடியும் என்று சொன்னார். இன்று வரையில் அந்த சொல்லை அவர் காப்பாற்றி கொண்டிருக்கிறார். அதனால்தான் கலைஞர் இடத்துக்கு யாரும் வர முடியாது என்று கருதிய இடம் மாறி இவர் கலைஞரை விட ஆபத்தானவர் என்று எதிரிகள் சொல்லத்தக்க நிலை ஏற்பட்டிருக்கிறது. அதற்கு அவருடைய உழைப்பு, அவருடைய மிக நீண்ட அனுபவம் எல்லாம் காரணம். ஒரே நாளில் இந்த பதவிக்கு அவர் வந்துவிடவில்லை. மார்ச் 1 என்பது அவருடைய பிறந்த நாள் மட்டுமல்ல, தமிழகத்தினுடைய மகிழ்ச்சியான நாள்களிலும் அது ஒன்று. 70 வயதை அவர் இன்றைக்கு நிறைவு செய்கிறார். அவர் இந்த இடத்துக்கு வருவதற்கு எத்தனை ஆண்டுகள், எத்தனை போராட்டம், எத்தனை தடைக்கற்கள் எல்லாவற்றையும் தாண்டி வந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். தடைக்கற்களையெல்லாம் படிக்கற்களாக மாற்றிக்கொண்ட ஆற்றல் தான் அவரை இன்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சராகவும் திமுக கழகத்தின் தலைவராகவும் ஆக்கியிருக்கிறது.
கழகத்தை பொறுத்தளவு சாதாரண பகுதி செயலாளர் பொறுப்புக்கு போட்டியிட்டதிலே தொடங்கி மெல்ல மெல்ல வளர்ந்தார். அதே போலத்தான் அரசு பொறுப்புகளிலும் அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராக, மாநகராட்சியின் மேயராக, பிறகு அமைச்சராக, துணை முதல்வராக, இன்றைக்கு முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கிறார். நம் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் இன்னும் பல்லாண்டு வாழ வேண்டும், தமிழ்நாடு வாழ்வதற்காக அவர் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறோம்.